வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடும் புகார்களுக்கு ஆளான தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மாவை அதிரடியாக மாற்றம் செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள நிலையில் கோப்புகளை தலைமைச் செயலாளருக்கு அனுப்பும்போது அடிக்கடி கேள்விகள் கேட்டு திருப்பி அனுப்புவதால் திட்டங்கள் தாமதமாவதாக முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்திருந்தார். அதேபோல் எம்எல்ஏக்களின் தொகுதிகளில் நடைபெறும் பணிகளுக்காக அனுப்பப்படும் கோப்புகளும் தடைபடுவதாக புகார்கள் எழுந்தன. எம்எல்ஏக்கள் அனைவரும் தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா மீது புகார் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து அமைச்சரவை எடுக்கும் முடிவுகளுக்கு ஒத்துழைக்காத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் பேரவையில் அறிவித்தார். இந்நிலையில் சுகாதாரம், நிதித்துறை செயலாளரும் தலைமை தேர்தல் அதிகாரியுமான ஜவஹர் தலைமை தேர்தல் அதிகாரி தவிர அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவதாக தலைமை செயலாளர் உத்தரவிட்டார். முதலமைச்சரிடம் ஆலோசிக்காமல் தலைமைச் செயலாளர் தன்னிச்சையாக அறிவிப்பை வெளியிட்டதாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஆவேசமடைந்தனர். தலைமைச் செயலாளருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். புதுச்சேரியில் ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டமாகட்டும், மக்கள் பணிகளில் நிறைய வேலைங்களை பெண்டிங் ஆகி இன்னைக்கு பணிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, இந்த அண்ணா திடல், இன்னும் நிறைய ஸ்மார்ட் சிட்டியில் பல வேலையில் 2000 கோடிக்கு நடக்க வேண்டிய வேலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25% கூட முழுமை பெறல. இதுக்கெல்லாம் ஒற்றுமை இல்லாத அரசுக்கும் தலைமை செயலகத்துக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாததுனால, அதே நேரத்தில் முதல்வருக்கே தெரியாத அதிகாரிகளை மாத்துறது, இப்படிலாம் அந்த தலைமை செயலாளர் போக்கு இருந்தது. இதையடுத்து சபாநாயகர் செல்வம் தலைமை செயலாளரை அழைத்து பேசினார். ஆனால் முதலமைச்சரிடம் ஆலோசித்துவிட்டுதான் மாற்றம் செய்துள்ளேன் என்ற பொய்யான தகவலை தன்னிடம் தெரிவித்ததாகவும் அவர் மீது மத்திய அரசிடம் புகார் அளிக்கப்படும் எனவும் சபாநாயகர் செல்வம் கூறியிருந்தார். இந்நிலையில் தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா சண்டிகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றி வந்த சரத் சௌஹான் புதுச்சேரி மாநில தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜகவுக்கு புதுச்சேரி தொகுதியை ரங்கசாமி விட்டுக் கொடுத்துள்ளார். ஆனால் முழுமையாக தேர்தல் பணியாற்றினால்தான் பாரதிய ஜனதா வெற்றி பெற முடியும். இதனால் முதலமைச்சரை திருப்திப்படுத்த அவருக்கு எதிராக செயல்பட்ட தலைமைச் செயலாளரை மாற்றியுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ரஹ்மான். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.